இன்றைய உலகில் தகவல் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை. அந்த தகவலை மனிதரிடம் கொண்டு சேர்க்கும் பாலம்தான் தொழில்நுட்பம். ஆனால் இத்தகைய தொழில்நுட்பம் இன்று நம் பயன்பாட்டிற்கு வர எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டியிருந்தது தெரியுமா? தகவல் தொழில்நுட்பம் இவ்வுலகை மேம்படுத்துகிறதா அல்லது சீரழிக்கிறதா? தகவல் தொழில்நுட்பத்தின் தொடக்கமும் அடிப்படை ஆதாரமும் என்ன? வாருங்கள் இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அபகூக்கு 2:2. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று விவிலியத்தில் எசாயா 30:8 இப்பொழுது நீ சென்று அவர்கள் முன் பலகையில் பதித்துவை, ஏட்டுச்சுருள் ஒன்றில் எழுதிவை, வருங்காலத்திற்கென என்றுமுள்ள சான்றாக அது விளங்கும் என்பன போன்ற தகவல் பதிவுகளுக்கான சான்றுகள் விவிலியத்திலே காண கிடக்கின்றன. இறைவனுடைய வார்த்தையை மண்பாண்டங்களில், கற்பலகையில், தோல் சுருளில், ஏட்டுச்சுருளில் பதித்து பாதுகாத்து வந்த மரபு பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இருந்தே காண முடிகின்றது. 15ஆம் நூற்றாண்டில் ஜெர்மானியரான ஜோஹன்னஸ் கூட்டன்பெர்க் என்பவர் முதலில் 1440களில் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தார். இவருடைய கண்டுபிடிப்பால் பல அரிய வகை இலக்கியங்களும் சமய கருத்துகளும் வரலாற்று பதிவுகளும் மருத்துவ குறிப்புகளும் அச்சேறின. சமூக மாற்றத்திற்கும் செய்தி தொடர்புக்கும் இது மிகப்பெரிய அளவில் பங்காற்றியது எனலாம். அறிவியலின் வளர்ச்சியால் பல தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் பெரும் திருப்பத்தையும் உலகளாவிய மாற்றத்தையும் ஏற்படுத்தின. அதில் மிக முக்கியமானது நீராவி இயந்திரம். 1712 தாமஸ் நியூகம்மன் உருவாக்கிய நீராவி இயந்திரத்தை 1765 ஸ்காட்லாந்தை சார்ந்த ஜேம்ஸ் வாட் என்பவர் மறுசீரமைப்பு செய்து போக்குவரத்து, ஜவுளி உற்பத்தி போன்றவைகளுக்கு அதனை பயன்படுத்தி தொழில் புரட்சிக்கு வித்திட்டார். 19ஆம் நூற்றாண்டில் தொலை தொடர்பிலும் தொழில்நுட்பம் ஊடுருவ தொடங்கியது. மனிதன் புறாக்களையும் பிற விலங்குகளையும் தொலை தொடர்புக்காக பயன்படுத்தி கொண்டிருந்த போது அமெரிக்காவில் 1844ஆம் ஆண்டு சாமுவேல் மூர்ஸ் என்பவர் மின்சாரத்தால் இயக்கப்படும் டெலிகிராஃப் என்னும் இயந்திரத்தை கண்டுபிடித்தார். மூர்ஸ் குறியீட்டை, அதாவது மூர்ஸ் கோட், இதனை பயன்படுத்தி டெலிகிராஃப் உதவியால் செய்திகளை கேபிள் வழியாக குறியீடாக அனுப்பினர். முதலில் எத்துணை அரியன ஆற்றியுள்ளார் கடவுள் என்னும் எண்ணிக்கை 23:23 உள்ள விவிலிய வாக்கியமே டெலிகிராஃப் மூலமாக அனுப்பப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் மற்றுமொரு அறிவியல் கண்டுபிடிப்புக்கு அடித்தளமாகிறது. அதிலும் குறிப்பாக மின்சாரம் மற்றும் டெலிகிராஃப் தொழில்நுட்பம் இன்றைய கணினிக்கு அடிப்படை எனலாம். அன்றைய டெலிகிராஃபில் பயன்படுத்தப்பட்ட மூர்ஸ் குறியீடான டாட் அண்ட் டேஷ் இன்று கணினியில் பைனரி குறியீடாக, அதாவது 0 மற்றும் 1 ஆக உருமாறி இருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் விஸ்வரூபம் எடுத்திருக்கும் இணையம் மற்றும் செயற்கை நுண்ணறிவிற்கும் அடிப்படை மின்சார பயன்பாடும் மூர்ஸ் குறியீடும் எனலாம். சமீபத்தில் ஓப்பன் ஏஐனுடைய தலைவர் சாம் ஆல்ட்மேன் சாட் ஜிபிடி பயனர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்தார். அதிலே யாரும் தயவு செய்து, அதாவது ப்ளீஸ் மற்றும் நன்றி, தேங்க்யூ என்ற வார்த்தைகளை சாட் ஜிபிடியில் பதிவேற்றம் செய்ய வேண்டாம் என்றார். ஏனெனில் அது ஏராளமான மின்சாரத்தை கணக்கீட்டுக்கு, அதாவது கம்ப்யூட்டேஷனுக்கு பயன்படுத்துவதனால் பல லட்சம் டாலர் செலவாகிறது என்றார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் டோக்கன் என்னும் குறியீட்டில் கணினியால் புரிந்து கொள்ளப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு முன்பு அதன் அடிப்படை செயல்பாடுகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். தொழில்நுட்பம் வழியாக பேசுவதை விட மனிதர்களுடன் நேரடியாக பேசுவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இணையத்தில் கருத்துக்களை பகிரும் போது கண்ணியத்துடனும் மற்றவர் உணர்வுகளை புண்படுத்தாமலும் இருக்க நாம் கவனம் செலுத்த வேண்டும். மாற்றம் ஒரு நாளில் நிகழ்வதல்ல, 1000 தடைகளை கடந்து வருவது. மாற்றம் நடைமுறைகளை உருமாற்றும், கேள்விக்குள்ளாக்கும், விவாதத்திற்குள் தள்ளும். மாற்றத்தை முத்தமிட்டு ஏற்பதும் மறுதளிப்பதும் மாற்றி அமைப்பதும் முழு மனித நலனை மையப்படுத்தியே இருக்க வேண்டும். இவ்வுலகில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அணுகுண்டுகளாகவும் இருந்திருக்கின்றன, ஆற்றுப்படுத்தும் கருவியாகவும் இருந்திருக்கின்றன. மனித அறிவு அன்பிலிருந்து பிறக்கும் போது மாற்றம் ஏமாற்றம் தராது. வளர்ந்து வரும் இந்த தொழில்நுட்ப காலத்திலே
செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் ஒரு மோசமான, அதுவும் மிக மோசமான எஜமானன். அதை நாம் நம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே புத்திசாலித்தனம். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.